ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டிசைன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து கஸ்டமர் என்கிட்ட ஒரு 2 டேஸில் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து தீபாவளி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேக்கா கொடுங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த டிசைன் தான் எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த டிசைனை நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதே நான் வீடியோவில் ப்ராப்பராக உங்ககிட்ட காமிச்சிருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது கையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ கையை வந்து ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி ட்ரேசிங் சீட்டை ஃபிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்களுமே ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஆஃப் கை மட்டும் இல்லை, 3/4 கைக்குமே உங்களுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ ஸோ அதே இடத்துல நீங்கள் கரெக்டாக உங்களுடைய டிசைனை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய டிசைன் வந்து பக்காவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சென்டரில் கேப் இருக்காது. ஸோ நான் அந்தளவுக்கு ட்ரேஸ் பண்ணி எடுக்கலை. ஸோ நீங்கள் கிளியராக ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பென்சில் வச்சு ஃபுல்லாக வந்து டிசைனை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ராய்டரி போட போகிறீங்க இல்லை ஆரி போட போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒன் டைம் வந்து நீங்கள் பென்சில்ட்டு மார்க் பண்ணீங்க அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழியவே அழியாது. ஸோ இப்போ நம்ம கையை ஃபுல்லாக ட்ரேசிங் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேக் சைடை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கும். ஸோ நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ நம்மளுடைய ட்ரேசிங் சீட்டை வந்து நீங்கள் 2 சைடுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதாவது லெஃப்ட் சைடுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம், ரைட் சைடுமே ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரேசிங் சீட் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.